சனிக்கிழமை சென்னை டு திருத்தணி போயிட்டுருக்கு ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின். அதில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த சோலாப்பூரை சேர்ந்த சுராஜ் 33 வயசு பையன், சுராஜ்னு ஒரு பையன் சீட்டில் உட்காராம அந்த ஏறி இறங்குற இடத்துல அந்த கம்பி நடுவில் இருக்கலாம், அது பக்கத்தில் எப்படியோ உட்காந்துருக்கான். 33 வயசு பையன். அவன் சென்னையில் வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு லீவுக்கோ எதுக்கோ திருத்தணி போகிறான், வேற ஒரு வேலை செய்கிறதுக்கு, வேலை தேடுறதுக்கோ எதுக்கோ போகிறான். அதுக்கு முன்னாடி திருவாலங்காட்டில் ஒரு குரூப் ஏறுது. ஏறினதும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மது, கிளாஸ், சைட் டிஷ், வாட்டர் பாயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே ரயில் பெட்டியிலே வச்சு ஊற்றுறாங்க. ஊற்றி அதே ரயில் பெட்டியில் குடிக்கிறாங்க. இதை அவனுங்காலுங்களே ஒருத்தனை வந்து வீடியோ எடுக்க வைக்கிறாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பாட்டாக இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறாங்க. 17 வயது பசங்க குடித்ததும் இல்லாமல் ஃபோனில் கானா பாட்டு போடுறாங்க. போட்டுட்டு ஒருத்தன் பாடுறான். அப்போ ஒருத்தனும் உள்ளேருந்து ஒரு பெரிய பெரிய கத்தி எடுக்கிறான், பட்டா கத்தி எடுத்துக்கிட்டு அந்த சிலம்பம் பண்ணும்போது பயிற்சி பண்ணும்போது ஒருத்தர் இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ரயிலுக்குள்ள இப்படி ரொம்ப நேரம் இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ இவங்க போதை தலைக்கு ஏறுது. இப்போ எது சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இவர்கள் கஞ்சா போதை வேற, அது இல்லாமல் மது போதை வேற. கஞ்சான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மது குடிச்சதுக்கு அவனுங்களே ரெக்கார்டை கிரியேட் கொடுத்துட்டானுங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் போதைக்கு தலைன இவன் உட்காந்து பார்த்து அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு தானே இருப்பான். இவனை வெட்டலாமாடா, இவனை வெட்டுற மாதிரி சீனை போகிறேன்டா எடுறான்னு சொல்லிட்டு அவனை உட்காந்துருக்கும் போது அவங்ககிட்ட இப்படி பண்ணிட்டு இப்படி குத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே போங்கன்னு அடுத்து திருத்தணி ரவிஷன் வந்துருச்சு. உடனே அவன் என்ன போனான், இவங்க போதைக்கு தலையனே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஷையில் போங்கடான்னு சொல்லிட்டு போனால் கூட அவன் கெட்ட வார்த்தையில் ஏதாவது இப்படி பண்ணுறவனுங்களை கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட என்ன தப்புன்னு தான் நமக்கு தோணுது. அப்போ இறங்கி வெளியே ஒன்று இறங்கடான்னு சொல்லி இறங்கி அதே திருத்தணி பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கிடங்கு மாதிரி ஒன்று இருக்குது. அப்போது அந்த இடத்துல போலீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒருத்தர் பையனை வீடியோ எடுக்க வச்சுட்டு, இன்னொரு பையன் பாட்டு பாடின்னு, இன்னொரு பையன் கையில் கத்தி வச்சுக்கிட்டு, 2லேருந்து 3 பசங்க கத்தி எடுத்து நிராயுத பாணியாக இருக்கிற மொழி தெரியாத ஒருத்தனை வந்து கண்ணா பின்னான்னு உடலில் எல்லா இடத்துலையும் வெட்டுறானுங்க. மாற்றி 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 வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனை கொடூரமாக வெட்டுறானுங்க. அதாவது தெரியாமல் செய்து விட்டேன்னு இவங்க சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னு கேட்டால் குடித்ததையும் தெரிஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கான். சின்ன பையன் கிடையாது, 17 வயசு. இப்போ ஐக்யூ லெவல் கூட இருக்குது. இப்போ ஐக்யூ லெவல் தூக்கி சாப்பிட்ற 17 வயசை இப்போ வயசை இவங்களை இளம் சிறாரே போட்டிருக்க கூடாதுன்ற இவங்களெல்லாம் மூவரை வந்து வர மாதம் 16 தேதி வரைக்கும் செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த இதில் வந்து கிளை சிறார் சிறையில் அடைக்கிறது மாதிரியும் ஒரு பையன் மட்டும் படிக்கிறனால இதெல்லாம் படிச்சுன்னா அப்துல் கலாம் ஆக போகுது. இதையும் தூக்கி ரிமாண்ட் பண்ணி விட்டுருக்கணுன்றேன்.